சார் இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இவர் எப்படி அரசு இப்போ நிலைநாட்டுவார்ன்னு நினைக்கிறீங்க? உங்க பார்வை எப்படி இல்ல, இல்ல. இப்பதான் வந்திருக்கிறாரு. நம்ம வந்து கொஞ்சம் அவர வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். டைம் குடுக்கணும். அவர போட்டு இப்பவே ரொம்ப பண்ணீங்கன்னா, அது நீங்க நாட்டுக்கு பண்ற ஆனா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. நாட்டுக்கு பண்ற துரோகம். நீங்க வன்மத்தின் உச்சம் அது. குழந்தை பொறக்குது. குழந்தை பொறந்த உடனே, "என்ன பேசல? ஊமையா? என்ன நடக்கல? இது கால் ஊனமா?" இது என்ன நியாயம் இருக்கு? இப்பதான் குழந்தை பொறந்திருக்கு. கொஞ்சம் டைம் விடணும். அப்ப என்ன பண்றீங்க நீங்க? இப்பவே அடிச்சு அவர காலி பண்ண பார்க்குறீங்க. அது தப்பு அது. அப்ப நீங்க தான் காலியாவீங்க. நான் சொல்றேன், எண்ணம் போல் வாழ்வு. எது எது அரசியலா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு 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 தர்மம் இருக்கணும். நீங்க அதிலேயே எல்லாத்தையும் அதர்மத்தையே வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறம் எப்படி? நான் இன்னொன்னு சொன்னேன் இப்போதைக்கு நீங்க விஜய் சார ஓட்டிங் பண்ணணும். அவர் நிலவுலைய வைக்கணும். அவரை அசிங்கப்படுத்தணும். எங்களால நீங்க ஆட்சி ஆள்றீங்க. எங்க கூட்டணியில சப்போர்ட்லாம் ஆட்சி ஆளு. இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுங்களேன், இது உங்க கட்சி தொண்டருக்கு மட்டும்தான் பிடிக்கும். உங்க கட்சி தொண்டர் மட்டும் தான் ரசிப்பாங்க. கொண்டாடுவாங்க. கேட்டார்ல எங்க ஆளு, நாக்கு குடும்ப கேட்டார்ல, இதெல்லாம் உங்க கட்சிக்காரன் மட்டும்தான் ரசிப்பான். பொதுமக்கள் பாருங்க இங்க. பொதுமக்கள் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். நான் சொல்றேன், மற்ற கட்சிக்கும் நான் ஒரு அக்கறைலாம் சொல்றேன் நான். இல்லாட்டா பேசுங்கன்னு நான் இருக்கலாம். பொதுமக்களா ஏற்கனவே பொதுமக்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதனால தான் கட்சிக்காரன் ஓட்டு போட்டிருக்கான். அதனால நீங்க தோத்து போயிருக்கீங்க. பொதுமக்கள் எங்கே ஓட்டு போட்டான்? பொது ஓட்டு இருக்குல்ல, மாறி போச்சு. அதனால ஜெயிச்சிருக்காரு. இப்போ பொதுமக்களா பார்க்குறவங்க, பெண்களா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அந்த ஊர் சொல்லுவாங்க மண்டகராதி மாதிரி திமுறா பேசுறது ரசிக்க மாட்டான்.